வணக்கம் மக்களே, டிஆர் அகாடமில இருந்து இன்னைக்கு நான் வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 5வது வாரத்திற்கான தேர்வானது நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். 5வது வாரத்திற்கான டாபிக் என்ன கொடுத்திருந்தோம் அப்படின்னா, கணிதத்துல லாபம் மற்றும் நஷ்ட சதவீதம். இதற்கான வகுப்புகளும் நமது சேனல்ல வீடியோவா போட்டிருந்தோம். பார்க்காத நண்பர்கள் பார்த்துருக்க. இப்ப நடந்து முடிஞ்ச அந்த தேர்விற்கான ஒரு 20 கேள்விக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். இந்த 20 கேள்வியும் புத்தகம் மற்றும் ப்ரீவியஸ் இயர்ல இருந்து கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்விகள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி டிஎன்பிசி படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 51வது கொஸ்டின் பாருங்க. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில 15% அதிகமாக்கிட்டு குறித்த விலை ஆக்கிட்டார். இப்ப அதுல 15% தள்ளுபடி தந்து விற்பனை செய்யறாரு. கடைக்காரர் அடைஞ்சது என்ன? நான் முதலே சொல்லியிருக்கேன், டேட்டா ஒரே மாதிரி இருக்கு. 2% அதிகமாக்கி குறைத்து வந்தால் டேட்டா ஒரே மாதிரி இருக்கு. அதிகமாக்கி குறைத்து வந்தால் என்னதுங்க? a²/100. இதுதான் ஃபார்முலா. சரி, லாபமா நஷ்டமா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் 15% அதிகமாக்குறாரு குறித்த விலையில, அதுக்கப்புறம் குறைக்கிறார். அப்ப என்ன? நஷ்டம். இது பேசிக். நஷ்டம்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ நம்ம டேட்டா போட்டுடலாமா? 15 ஏக்கு பதிலாக 15²/100. அப்ப என்ன வரும்? 225/100. 2 ஸ்தானம் புள்ளி தள்ளி வைக்கலாமா? அப்ப 2.25% நஷ்டம் அடைந்திருப்பார். அவ்வளவுதாங்க, சிம்பிள். 2.25% நஷ்டம் அடைந்திருப்பார். 51ஆம் கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி. இதை பற்றி தெளிவான வீடியோ முன்னாடி போட்டுருவாங்க. இது எக்ஸ்பிளனேஷன் வீடியோனால கொஞ்சம் டக்குனே போகலாம். அந்த 2வது கணக்கை பாருங்க. ஒரு சைக்கிளின் விலை 1500. இதனை 1350 ரூபாய்க்கு விற்கிறார். தள்ளுபடி சதவீதம் என்ன? அதாவது ஒரு சைக்கிளோட விலை 1500 ரூபாயா, அத 1350 ரூபாய்க்கு விற்கிறார். பார்த்தாலே தெரியுது. 1500 ரூபாய்க்கு வாங்கி 1350 ரூபாய்க்கு விற்றா என்ன? நஷ்டம். எவ்வளவு இதுக்கு வித்தியாசம்? 150 ரூபாய் கம்மியா வித்திருக்காரு. நான் ஆல்ரெடி போன கிளாஸ்லயே சொல்லியிருப்போம். அதாவது லாப நஷ்டத்திற்கான தெளிவான வீடியோ நம்ம கிளாஸ் நடத்திருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சின்ன லாபம் அப்படின்னா சின்ன நம்பர், நஷ்டம் அப்படின்னா பெரிய நம்பர். இது நஷ்டம். அப்ப 150. இந்த 2 நம்பர்ல எது பெருசு? 1500. சரி, இன்ட்டு 100. 2 சேபருக்கு 2 சேபருக்கு வரும். 1 15 15 10 15 150. ஸோ அப்ப 10% நஷ்டம் அடைந்திருப்பார். அவ்வளவுதாங்க, சிம்பிள். எளிமையாக போட்டுடலாம். அடுத்து 53ஆவது கணக்க பாருங்க. ஒரு வியாபாரி 12,000க்கு ஒரு போனை வாங்கியிருக்கார், விற்கிறார். அவர் விற்ற விலையில் 10% தள்ளுபடி அளித்து இருந்தால் 4% நஷ்டம் அடைந்திருப்பார் எனில் அடக்க விலை என்ன? இதுதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் தள்ளுபடினால கழிக்க போறோம், நஷ்டம்னாலும் கழிக்க போறோம். நம்மளுக்கு கேள்வியை புரிஞ்சுக்கணும். 90 தான் 1200 கிடையாது. தள்ளுபடி அளித்து இருந்தால் 4% நஷ்டம். அப்ப 96% தான் 1200. நஷ்டம்னால 100ல இருந்து 4 கழிச்சுக்கிறோம். அப்ப 96 தான் 12,000. அப்படின்னா எதுல 10% தள்ளுபடி கொடுத்திருப்பாரு? 90. அப்ப 90 என்ன? அதுதான் கேள்வி. புரியுதுங்களா? நீங்க 90 போட்டு 96 போட்டா தவறா போகும். கேள்வியை ஒரு வாசிக்கணும். இதுல இருந்து தான் 10% கழிக்கிறோம். அப்ப இதுதான் உண்மையானது. அப்ப 96% தான் 1200. அப்ப 90% தள்ளுபடியில எவ்வளவு கிடைச்சிருக்கும்? இதுதான் கேள்வி. 96 96 125 வரும். அடிச்சு போட்டீங்கன்னா 90 × 125 பெருக்கணும் அப்படின்னா 11,250 வரும். இதுதான் ஆன்சர். 11,250 அப்படிங்கிறதா அடக்க விலை. அந்த போனிற்கான அடக்க விலை. அவ்வளவுதான், சிம்பிள். அடுத்தது பாருங்க, ஸ்டேட்மெண்ட். அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் உள்ள விகிதம் 4:5 இதில் லாபம் சதவீதம் என்ன? ஃபர்ஸ்ட் அடக்க விலை, விற்பனை விலை. அடக்க விலை அப்படின்னா ஒரு பொருளோட விலை. விற்பனை விலைன்னா நான் எந்த பேனாவை 10 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா 10 ரூபாய் அடக்க விலை, 20 ரூபாய்ங்கிறது விற்பனை விலை. இதுல பாருங்க, விகிதம் 4:5. அப்ப 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு வித்திருக்கேன். அப்போ 1 ரூபாய் எனக்கு லாபம். அப்ப 1 ரூபாய் வித்தியாசம். அப்ப லாபம்னா என்ன சொல்லியிருக்கேன்? இருக்கிறதுலேயே சின்ன நம்பர், நஷ்டம்னா பெரிய நம்பர். அப்ப 1/, லாபம். அப்ப இருக்கிறதுல பெரிய சின்ன நம்பர் எது? 4. 5 4ல எது சின்ன நம்பர்? 4. 4 இன்ட்டு பர்சன்டேஜ்னால 100. அவ்வளவுதான். 1 4 4 25.
ஸோ அப்ப லாபம் எவ்வளவுங்க? 25%. அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம கிளாஸ் பார்த்துட்டீங்கன்னா எளிமையா எல்லா கணக்குமே போட்டுடலாம். 55வது கேள்வி பாருங்க. ஒரு பொருளை B இடம் 20% லாபத்தில் விற்கிறார். B ஒரு பொருளை C இடம் 25% லாபத்தில் விற்கிறார். C ஆனவர் அப்பொருளை 1200க்கு கொடுத்து வாங்கினால் அப்பொருளின் உண்மையான அடக்க விலை என்ன? சோ ஃபர்ஸ்ட் 2 கேள்வி அப்ரோச் பண்ணணும். இது வரைக்கும் ஒரு கேள்வி. இது வரைக்கும் பாருங்க 20%, 25% வெவ்வேறு பெர்சன்டேஜ் இருக்கு. அப்ப ஃபார்முலா தெரியும். x plus y plus or minus xy by 100. சரி, இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 20% லாபம், அப்ப 20 பிளஸ். அடுத்து பாருங்க அப்பொருளை 20% லாபம், 25%. சரி, பிளஸ் 20 × 25 500 by 100. 0 0 கேன்சல் ஆயிடுமா? அப்ப 20 × 20 பிளஸ் 25 45, 45 பிளஸ் 5 50. ஸோ 50% கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ரெண்டாவது கேள்வி பாருங்க. சி ஆனவர் அப்பொருளை 1200 ரூபாய் கொடுத்து, அப்ப இவங்க கொடுத்தது 50%. அப்ப இத 100 லாபம் தானே. அப்ப 100 பிளஸ் 50 150. அதாவது 150 ரூபாய் கொடுத்து 1200 ரூபாய்க்கு வாங்குறாப்புல. இங்க என்ன கேட்கிறான்? அடக்க விலை என்ன? அடக்க விலை 100. அப்ப அது என்ன? 100% என்ன? இதுதான் கேள்வி. ஒரு சைபருக்கு ஒரு சைபர் கேன்சல் ஆயிடும். 3 2 4 3 4 12. அப்ப 400 × 2 800. பொருளின் அடக்க விலை என்னங்க? 800. அவ்வளவுதான், சிம்பிள் ஸ்டேட்மெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம டேட்டா படி போடுறோம். அடுத்து பாருங்க. அருண் ஒரு டிவியை 15,000க்கு வாங்கினார். அப்பொருளை 15% நட்டத்தில் விற்றாரெனில் அத்தொலைக்காட்சியின் பெட்டியின் விற்பனை விலை என்ன? ஸோ சிம்பிள், 15% நஷ்டம். அப்ப 100ல 15% போச்சு அப்படின்னா 85. 15 போச்சு அப்படின்னா 85. சரி, அப்ப 85 இதெல்லாம் நேராவே போட்டுடலாம். 1500 ரூபாய் அவ்வளவுதானே கேட்டிருக்காங்க. 15,000 ரூபாய். 2 சைபருக்கு 2 சைபர் போயிடும். 150 × 85 எவ்வளவு வரும்? 12,750. ஸோ 12,780 வகுத்து பெருக்கி பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ சிம்பிள். இந்த மாதிரி கணக்கெல்லாம் எளிமையான முறையில் நம்ம வகுப்புகளில் நடத்துது. நம்ம வகுப்புகளை பார்த்துட்டீங்க அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு போட்டுடலாம். 107 எழுதி போறாத கொஸ்டின் இருக்குங்க. அதை பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் எப்பொழுது எதன் மேல் கணக்கிடப்படுகிறது? அதாவது ஒரு லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் எதன் மேல கணக்கிடப்படும்? அதோடைய அடக்க விலை மீதான. அடக்க விலைனா என்ன? இந்த பேனா இருக்கு, இத 10 ரூபா. சரியா? இதுக்கு நான் லாபம் வச்சு விட்டேன்னா ஒரு 5 ரூபா சேர்த்து விற்கிறேன், அப்ப 15 ரூபா. நஷ்டம் வச்சு விற்கிறேன்னா ஒரு 5 ரூபா கம்மியா விற்கிறேன், அப்ப 5 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்ப இதுக்கு மேல அடக்க விலை எங்க? இதுக்கான லாப நஷ்டம் எதன் மேல விதிக்கிறோம்? அடக்க விலை மேல. அப்ப எதன் மேல லாப நஷ்டம் விதிக்கப்படும்? அடக்க விலை மேல. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினால போர்டில் எழுதல, அப்படியே பாத்துக்கோங்க. மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். அடுத்து 58வது கணக்கு பாருங்க. ஒரு பொம்மையின் குறித்த விலை 1200. கடைக்காரர் 15% தள்ளுபடி விலையில் கொடுத்தார் எனில் பொம்மையின் விற்பனை விலை என்ன? பொம்மையுடைய விற்பனை விலை கேட்கிறாங்க. நம்மளுக்கு 1200 ரூபா தெரியும். அடுத்து பாருங்க 15% தள்ளுபடி. அப்ப 100ல 15 போச்சுன்னா 85 by 100. அவ்வளவுதான், கேன்சல் பண்ணியாச்சா? இப்ப 85ஐயும் 12ஐயும் பெருக்கிடலாமா? 10க்கு 1 16 17 5 8 12 1. ஸோ 10. அப்ப 1020 ரூபா அப்படிங்கிறதான் பொம்மையுடைய விற்பனை விலை. சொல்லுங்க, 1020 என்பதுதான் பொம்மையுடைய விற்பனை விலை. அடுத்து 51 கணக்கு பாருங்க. ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரித்து பின்பு 10% குறைகிறது எனில் வருமானத்தில் என்ன மாற்றம் நிகழும்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டேட்டா ஒரே டேட்டாவா இருந்தா சிம்பிள், a² by 100. அப்ப 10² by 100, 100 by 100 1%. சரி, ரைட்டு. இப்ப குறையுமான் அதிகரிக்குமான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? 10% அதிகரிக்கிறது, அப்ப பிளஸ். அடுத்து 10% குறைக்கிறது, பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்ப என்னங்க? குறையும். அப்ப 1% குறையும். அவ்வளவுதான், சிம்பிள். இந்த மாதிரி கணக்கெல்லாம் எளிமையாக போட்டுடலாம். 61வது கொஸ்டின் மிக முக்கியம். 60வது கொஸ்டின் மிக முக்கியமான ஒரு கொஸ்டின், பலமுறை கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஒரு கடைக்காரர் ஒரு பல்பை 10 ரூபாய் வீதம் 200 பல்பு வாங்கினார். அவற்றில் 5 பல்பு பழுது நீக்கியதுனால தூக்கி எறிஞ்சிட்டாராம். மீதி உள்ள பல்புகளை ஒரு பல்பை 12 ரூபாய்க்கு விற்றால் அவருக்கு லாபமா நஷ்டமான்னு கேட்கறாங்க. சிம்பிள்ங்க. கடைக்காரர் என்ன பண்றாரு?
10 ரூபாய் ஒரு பல்பை 10 ரூபாய்க்குன்னு மொத்தம் 200 பல்ப் பெருக்கிக்கங்க. அப்ப 2000. சரி, அடுத்து அதுல 5 பல்பு காலியா போச்சு. சோ அப்ப 2000த்துல 200 பல்புல 5 பல்பு காலியா போச்சு அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 195. சரி, இந்த 195 பல்பு தான் 12 ரூபாய்க்கு விற்கிறார் ஒரு பல்ப, பாக்கி இருக்கக்கூடியத. அப்ப 195 × 12 எவ்வளவு? 10க்கு 1, 19 1, 3, 5, 9, 1, 5, 4, 10, 13, 1. ஸோ 2340 ரூபாய்க்கு அதை மொத்தமா வித்திருக்கார். இப்ப லாபமா நஷ்டமா? 2000 ரூபாய்க்கு வாங்கி 2340 ரூபாய்க்கு வித்திருக்காரு அப்படின்னா என்ன லாபம்? எவ்வளவு இதுக்கு வித்தியாசம்? 340. அப்ப 340 ரூபாய் லாபம்னா என்ன சொல்லியிருக்கேன்? சின்ன நம்பர். அப்ப 2000 × 100. அவ்வளவுதாங்க, சிம்பிள். 0க்கு 0, 2 0க்கு 2 0 போயிடும். 17. எவ்வளவு பர்சன்டேஜ்? 17% லாபம் அடைந்திருப்பார். சிம்பிள், முடிஞ்சு. அடுத்து 61 கேள்வி போயிடலாம். ஒரு பற்பசையின் சந்தை விலை 80. அதை தள்ளுபடி செஞ்சதுக்கு அப்புறம் விற்பனை விலை வந்து 68 எனில் தள்ளுபடி சதவீதம் என்ன? அதாவது 80 ரூபா ஒரு பேஸ்டோட விலை, அது தள்ளுபடி போக 68 ரூபாய்க்கு விற்கிறார் அப்படின்னா அது லாபமா நஷ்டமா? நஷ்டம். எவ்வளவு? எத்தனை சதவீதம்? 12% நஷ்டம். 12 பை நஷ்டமா என்ன சொல்லியிருக்கேன்? பெரிய நம்பர். 68 பெருசா 80 பெருசா? 80 பெருசா. அப்ப 80 × 100%. அப்ப 6, 4, 0க்கு 0, 3, 2, இங்க 5 வரும். அப்ப 5 × 3 15% தள்ளுபடி செஞ்சிருக்கா. அவ்வளவுதான். ஸோ சிம்பிள்ங்க. அந்த மாதிரி கொஸ்டின்லாம் டக்குன்னு போட்டுடலாம். 62வது கணக்கு பாருங்க. ஒரு குதிரை 10% லாபம் கிடைக்கும்படியாக ரூபாய் 220க்கு விற்கப்படுகிறது எனில் அதன் வாங்கிய விலை என்ன? அதாவது 10% லாபம் அப்படின்னா 100 + 10 110. 110 ரூபாய்க்கு 220 ரூபாய்க்கு விற்கப்படலாம். அப்பனா 100% என்ன? அதான் கேள்வி. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 11 11 2. அப்ப 2 × 100 எவ்வளவுங்க? 200. ஸோ எவ்வளோ? 200 ரூபாய். அவ்வளவுதான். அடுத்து 63வது கேள்வி பாருங்க. ஒரு கடைக்காரர் ஒரு புத்தகத்தை 100 ரூபாய்க்கு விற்கும் போது 15% லாபம் கிடைக்கிறார் எனில் அவரின் லாபம் சதவீதம் எவ்வளவு? இந்த கேள்வியை நீங்க அப்படியே போட்டுறக்கூடாது. 85 போட்டு அப்படியே அழகா போட்டுறக்கூடாது. நல்லா கவனிங்கன்னா, ஒரு கடைக்காரர் ஒரு புத்தகத்தை விற்கும் போது 15% லாபம் அடைகிறார் 100 ரூபாய்க்கு விற்கும் போது. அப்ப 100 ரூபாய்க்கு விற்கும் போது 15% லாபம் அடைகிறார் எனில் அவருடைய லாப சதவீதம் எவ்வளவு? அப்ப 15% லாபம் அடைகிறார் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளவு? 15 போக பாக்கி 85. அப்ப 85% தான் அவருக்கான இது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 100 ரூபாய்க்கு விற்கும் போது 15% லாபம். சரி, ரைட். எனில் அவருடைய லாப சதவீதம் எவ்வளவு? 85%க்கு எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிச்சா ஆன்சர் 3 1 7. சோ அப்ப இதுக்கு மேல பண்ண முடியாது. அப்ப இதையும் பிரிக்கலாமா? அப்ப 300 பை 17. 300 பை 17 அப்படிங்கிறதுதான் இதற்கான விடை. 300 பை 17. அவ்வளவுதாங்க. 64வது கணக்கு பாருங்க. 25 புத்தகங்களை வாங்கி அது 20 புத்தகங்களை விற்பனை விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் என்ன? அதாவது 25 புத்தகத்தை வாங்குறாப்லையா, அது 20 புத்தகத்திலே எடுத்துடுறாராம். 25 புத்தகத்தை ஒரு பைசாக்கு வாங்கி அது 20 புத்தகத்திலே அந்த காசை எடுத்துட்டாரு அப்படின்னா அவருக்கு லாபம் எவ்வளோ? 5. ஸோ லாபம்னா என்ன? பெருசு, சின்ன நம்பர். அப்ப 20 பை 100 × 100. 0க்கு 0 கேன்சல் ஆயிடும். 5 5 25. ஸோ 25% லாபம் அடைவார். அவ்வளவுதான். அடுத்து மிக முக்கியமான ஒரு கேள்வி, 65வது கேள்வி. கடைக்காரர் ரூபாய் 2 ரூபாய்க்கு 3 மிட்டாய்களை வாங்கினார். அவர் 50% லாபம் பெற வேண்டுமென்றால் 1 ரூபாய்க்கு எத்தனை மிட்டாய்களை விற்க வேண்டும்? இதுதான் கேள்வி. 2 ரூபாய்க்கு 3 மிட்டாய் வாங்கியிருக்கார், சரியா? இப்ப அவர் 50% லாபம் பெற வேண்டும். அப்ப 50 பை 100 இன்ட்டு 50% அதானே, 50 பை 100 இன்ட்டு இந்த 2 ரூபாய்க்கு எத்தனை மிட்டாயின்னு கண்டுபிடிச்சிருவோம் ஃபர்ஸ்ட். அப்ப 2 தான் போடணும். அப்ப 0க்கு 0, 2க்கு 2, 1. ஸோ 1 ரூபா.
அப்ப 2 + 1 எவ்வளவுங்க? 2 + 1 3. ஸோ அப்போ 3 ரூபா கிடைச்சிருச்சு. அப்ப 3 × 3 3/3 3 மிட்டாய் தானே, அப்போ 1 ரூபா. ஸோ அப்போ ஒரு மிட்டாயை, ஒரு சாக்லேட்டை 1 ரூபாய்க்கு வித்தார் அப்படின்னா அவருக்கு 50% லாபம் கிடைக்கும். அவ்வளவுதான். ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். 4வது கணக்கு கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு, இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஒரு கடைக்காரர் ஒரு காற்றாடியின் விலை 400லிருந்து 305 குறையும் போது அவருக்கு நஷ்டம் 2% கூடுகிறது எனில் அடக்க விலை என்ன? சிம்பிள். 400 ரூபாயிலிருந்து 380 ரூபாய் அப்ப குறையுது. அப்ப 20% குறையுது. அப்ப 20% பை அவருக்கு நஷ்டம் 2% கூடுகிறது. அப்ப நஷ்டம் தான் 100. அப்ப நம்ம 100க்கு 2 போட்டோம். அப்ப 100% எவ்வளவு? அவ்வளவுதாங்க. 10 × 100 எவ்வளவு? 1000. ஸோ 10 × 100 1000. அவ்வளவுதான். இந்த கணக்கை நம்ம எப்படி போடுற மாதிரி போட்டோம் அப்படின்னா தப்பாக ஒரு நஷ்டம் கூடுகிறது வருது அப்படின்னா அதை 100 தான் சொல்றாங்க. அப்ப எவ்வளவு கூடுது அப்படிங்கிறத பார்த்து 2ன்னு போட்டு எளிமையாக முடிச்சிடலாம். அடுத்து 67வது கொஸ்டினை பாருங்க. கடைக்காரர் 200 டசன் ஆரஞ்சு பழங்களை 1 டசன் 10 ரூபாய் என்ற முறையில் வாங்கினார். அப்ப 200 டசன் 200 × 10 எவ்வளவுங்க? 2000 ரூபாய் பிளஸ் அதற்கு போக்குவரத்து செலவு 500 ரூபாய். அதுவுமே அவரோட தான் சேரும். அப்ப 500 ரூபாய். ஸோ அப்ப 2000 + 500 2500. சரி, ரைட். எனில் ஒரு ஆரஞ்சு 1 ரூபாய்க்கு விற்றால் அவருக்கு எவ்வளவு லாபமா நஷ்டமான்னு கேட்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு டஜன் அப்படிங்கிறது 12 இருக்கும். ஒரு டஜன்ல 12 இருக்கும். அப்ப 12 × 200. 200 டஜன். அப்ப எவ்வளவு? 2400. சரி, இப்ப அவர் வாங்கினது 2500 ரூபாய்க்கு வாங்கி 1 ரூபாய்க்கு ஒரு பழம் விற்கிறாப்புல. அப்படின்னா 2400 ரூபாய். சரிங்களா? அப்ப இவருக்கு லாபமா நஷ்டமா? நஷ்டம். எவ்வளவு? 100. அப்ப நஷ்டம் அப்படின்னா பெரிய நம்பர். இதுல இருக்கிறதுல பெருசு 2500. அப்ப 2500 × 100. 2 0 2 0 போயிடும். 1 25 25 4 25 100. அப்ப 4% இவருக்கு என்னங்க? நஷ்டம். அவ்வளவுதான். ரொம்ப எளிமையாக போட்டுடலாம். அங்க பாருங்க. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் தொடர் தள்ளுபடிகள் 25%, 20% அதற்கான தள்ளுபடி சதவீதம் என்ன? ஒரு பொருள் 100, தொடர் தள்ளுபடிகள் 25%. 100ல 25 போனா 75 தள்ளுபடி தானே. அப்ப 100 × 20% அப்படின்னா 100ல 20 போச்சுன்னா 80/100. ஸோ தள்ளுபடினால இது இப்படியே போட்டுலாம். சரி, நீரை போயிடும். இங்க போட்டோம்னா 4, இங்க 5 வரும். 5 15. ஸோ 15 × 4 60%. அவ்வளவுதான். அடுத்து 70வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ங்க. ஒரு பெண் 4 முட்டைகளை 18 ரூபாய் வீதம் வாங்கி 5 முட்டைகளை 24 ரூபாய் வீதம் விற்கிறார். வாங்கிய அனைத்து முட்டைகளையும் விற்றதில் அவருக்கு 90 ரூபாய் லாபம் கிடைக்குது எனில் அவர் வாங்கிய முட்டைகளின் எண்ணிக்கை. ஸோ வாங்கிய முட்டைகளின் எண்ணிக்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? இதுல பாருங்க 18 ரூபாய். அப்ப 18/4 எவ்வளவு வரும்? அடிச்சா 9/2. ஸோ 9x + 2 இது வாங்கிய விலை. அடுத்து 5 முட்டைகளை 24 ரூபாய்க்கு விற்கிறான். அப்ப 24x/5 இதை அழிக்க முடியாது, இப்படியே வச்சுக்கலாம். இப்ப இதை பாருங்க. இது வாங்கினது, இது குறித்தது. இங்க என்ன கேட்டிருக்கான்? அவருக்கு லாபம் கிடைக்குது. அப்போ வாங்கியதுல இருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர். அப்ப 24x5/90x2 இதுல இருந்து இதை வாங்கி வித்ததுனால இவருக்கு 90 ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்ப 90 = இப்ப இது எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தா 10. ஸோ இங்க 10 வரணும். அப்ப கீழே 5ஆல 2ஆல பெருக்கணும், மேலே 2ஆல பெருக்கணும். அப்ப 2 × 24 48x மைனஸ் இங்க கீழே 5ஆல பெருக்கிறோம். அப்ப மேல 5ஆல பெருக்கிறா 45x = 90ங்க. இதுல இருந்து 48xல இருந்து 45x கழிச்சா 3x 90. இப்ப இது அங்கிட்டு போகுமா? அப்ப 3x = 900 வரும். 1 3 3 3 9. அப்ப x = 300 முட்டைகளை வாங்கியிருப்பாங்க. 300 முட்டைகள். ஸோ அவ்வளவுதாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இது மட்டும் ஸ்டேட்மெண்ட் ஆகிறதுனால இந்த மெத்தட். ஸோ இது வரைக்கும் நம்ம 20 கேள்விகள் பார்த்திருக்கோம். அந்த 20 கேள்வியுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட மற்றும் புத்தகத்திலிருந்து எப்படி கேட்கப்பட்டாங்களோ அதே மாதிரியான கேள்விகள் தான் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இதற்கான PDF கொடுத்துருப்போம், ஆன்சர் கீ கொடுத்துருப்போம். அதையும் டவுன்லோட் பண்ணிக்கங்க.
அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய 6வது தேர்விற்கான வேர் டு ஸ்டடி குரூப்ல அனுப்பப்பட்டிருக்கு. அடுத்து அதற்கான வகுப்புகளானது நாளை முதல் ஒவ்வொரு நாளும் காலை சரியாக 10 மணிக்கு நமது யூடியூப் சேனல்ல ஒளிபரப்பு செய்யப்படும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஒரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேஜிங் சேராத நண்பர்கள் கீழே டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குரூப் அட்மின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அடுத்த ஒரு வீட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அதே மாதிரி வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போங்க உங்களுடைய கமெண்ட்ஸை.